அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு லியா உலகம். இன்றைக்கி இட்டாலியில் ஸ்பெஷலான கேஸ்ட்ரோல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் பட்டனையும் அழுத்துங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓவனில் வைக்கிற ஒரு பாத்திரம் எடுத்துங்க. அதில் கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணுங்கள். ஓரத்தில் எங்கே பார்த்தாலும் ஃபுல்லாக பட்டுற மாதிரி பட்டர் அப்ளை பண்ணிங்க. இப்போது உருளைக்கிழங்கை தோல் நீக்கிட்டு செதுக்கி வச்சுருக்கேன். ரவுண்ட் ரவுண்டாக மெல்லிஸாக இருக்கணும் நல்லா, அப்போ தான் நம்மளுக்கு வேகும். இதை ஃபுல்லாக ஒரு லேயராக நீங்கள் வச்சிங்க, அடுக்கி வச்சிங்க. நான் இன்றைக்கி வெஜிடபிள்ஸில் தான் செய்ய போகிறேன். சிக்கன், மட்டன் எது வேணாலும் இது கூட செய்யலாம். அடுத்தது காலிஃப்ளவரை சின்ன சின்னதாக கட் பண்ணி கொதிக்கிற தண்ணியில் ஒரு 3 நிமிஷம் இதை போட்டு எடுத்திருக்கேன். ஏன்னா அதில் உள்ள பூச்சி கிருமிலாம் சாகுங்கிற அவசியம், அதுமாதிரி நான் போட்டு எடுத்திருக்கேன். இதை மேலே ஃபுல்லாக இதையும் நல்லா போட்டுங்க. அடுத்தது ஸ்வீட் கார்ன் போட்டுங்க. எந்த வெஜிடபிள் வேணாலும் வச்சு நம்ம இது பண்ணலாம், டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப. அடுத்தது நான் மஷ்ரூம் வைக்கிறேன். இதையும் லேயராக அடிக்கிங்க. அடுத்தது பீஸா சாஸ். கிசானில் இது ரெடிமேடாக விற்கிது. பீஸாக்கும் யூஸ் பண்ணலாம், பாஸ்தாக்கும் யூஸ் பண்ணலாம். இதை மேலே அப்படியே சாஸ் எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நிறைய போட்டுங்க. இது நம்ம தண்ணியெலாம் ஊற்ற மாட்டோம். இதுலேயே அந்த ஓவன்லேயே நல்லா குக் ஆகும். அதனால் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இந்த சார்லாம் இந்த பீஸாவோட இந்த சார்லாம் கீழே அப்படியே இறங்கிடும் நமக்கு, அதனால் டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து பிரெட் க்ரம்ஸ் மேலே தூவிங்க. அடுத்தது பாஸ்தா. இன்றைக்கி மேகி பாஸ்தா நான் ரெடிமேடாக வாங்கியிருக்கேன். அதை இவங்க போட்டிருக்க அளவுப்படி நீங்கள் அத்தனை நிமிஷம் நீங்கள் குக் பண்ணி எடுத்துங்க. நார்மல் மக்ருனியும் போடலாம், இல்லை வெறும் வெஜிடபிள்ஸ் வச்சு செய்கிறனாலும் செய்யலாம். நான் இன்றைக்கி பாஸ்தா போட்டு தான் செய்ய போகிறேன். இது க்ரீமியாக இருக்குங்கிற வச்சு நான் இதை எடுத்துருக்கேன். மேகி பாஸ்தா செலக்ட் பண்ணேன். இதையும் அடுத்த லேயர் போட்டு லைட்டாக இதுமாரி கீழே தட்டி விடுங்க. அப்போ தான் நல்லா கீழே இறங்கும் எல்லாமே ஒன்றோட ஒன்று. அடுத்தது சீஸ் நான் க்யூப் மாதிரி உள்ள சீஸை வாங்கி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை லைட்டாக தூவிங்க. சில்லி ஃப்ளெக்ஸ் மேலே ஃபுல்லாக தூவிங்க. வேறு உரப்புக்கு நம்ம வேறு எதுவும் போடுறது கிடையாது. அதுக்கப்புறம் நம்ம ஊர் மசாலா நம்ம கொடுத்தோம்னா அதுக்கப்புறம் அது இந்தியன் ஸ்டைலாக போயிடும். இது இட்டாலி டிஷ்ங்கிற வச்சு அதே ஸ்டைலில் தான் நம்ம செய்ய போகிறோம் இன்றைக்கி. அடுத்தது கொஞ்சமாக ஓரிகானோ போட்டு தூவிங்க. அப்புறம் ஃபுல்லாக சீஸ் மேலே தூவிங்க.
லைட்டாக பிரெட் க்ரம்ஸ் வந்து மேலே தூவிங்க. ஃபுல்லாலாம் தூவாங்கன்னா லைட்டாக அங்கங்கே கொஞ்சம் தூவிங்க. இப்போ இது பார்த்தீங்களா அவனில் வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. நம்ம அவனில் வச்சிடலாம். இது வந்து 150 டிகிரி செல்சியஸில் 30லேருந்து 40 நிமிஷம் இதை வைங்க. அப்போ தான் அதில் உள்ளார உள்ள வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா குக் ஆகும், சீஸ்லாம் மெல்ட் ஆகும். அதனால் எப்போதுலேயும் 30லேருந்து 40 நிமிஷம் வரையும் நம்மளுக்கு தேவைப்படும். இப்போ ஒரு 15 நிமிஷம் சென்று பாருங்கள். சீஸ்லாம் வந்து கொஞ்சம் மெல்ட் ஆகிருக்கு. ஸ்மெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம எடுக்கலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. சீஸ்லாம் அப்படியே மெல்ட் ஆகி இந்த பிரெட் க்ரம்ஸ்லாம் வந்து லைட்டாக கொஞ்சம் ப்ரௌனிஸ் ஆகி ரொம்ப சூப்பராக இருக்குது. இதை வந்து கட் பண்ணலாம். இதை கட் பண்ணி அப்படியே எடுத்துருங்க. பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டும் அதே மாதிரி இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.